நான் அக்காவை கேள்வி கேட்குறேன், உன்னையும் கேள்வி கேட்குறேன், அதுக்கு பஸ் சொல்லு. இப்போ நீ ரன்னிங் ரேஸ் ஓடுற சரியா, அந்த ஓடுறப்ப நீ ஒரு பையனுக்கும் நீயும் ஈக்குவலாக ஓடி போயிருந்தீங்கன்னா 2 பேர்த்துல யார் ஜெயிப்பாங்க? ஈக்குவலாக ஓடி போனால் 2 பேரும் ஜெயிச்சிருவோம். 2 பேர் ஜெயிச்சிருங்க கரெக்டா. இப்போ அவனுக்கு முன்னாடி ஓடி போனால் யார் ஜெயிப்பாங்க? அவனுக்கு முன்னாடி ஓடி போனவன் ஜெயிப்பான். யார் ஜெயிப்பா? அவனுக்கு முன்னாடி ஓடி போனவன் ஜெயிப்பா கரெக்டா. நான் இப்போ நான் அதே தான் அக்கா கிட்ட என்ன கேட்டேன்னா, அவள் வந்து 9 மார்க்கு 9 மார்க் எடுத்திருக்கா சரியா. எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்திருக்க? 9 மார்க் 9 எடுத்தது நல்லா படிக்கிறதுன்னு அர்த்தமா, இல்லை 9க்கு 10 மார்க் எடுக்கிறது நல்லா படிக்கிறதுன்னு அர்த்தமா? 9க்கு 10 எடுத்தது நல்லா படிக்கிறது. அப்போ 9க்கு 9 எடுத்து அவள் படிக்கிறது சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதுதான் 1 மார்க் கம்மியாக இருக்குல்ல. 9 மார்க் கொஸ்டின் ஆன்சரு, 9 மார்க்குக்கு 9 மார்க்கு எடுத்து வச்சிருக்கிறா. அப்புறம் எப்படி நல்லா படிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி 20க்கு 20 எடுத்து வச்சிருக்கா. 20க்கு 21 எடுத்தா தானே நல்லா படிக்கிறாங்க. 30 எடுத்தா கூட 30 எடுத்தா கூட ஓகே, இல்லை 21 எடுத்தாலும் ஓகே தானே. நீ எனக்கு தெரியாது, அடுத்த டைம் 9க்கு 10 மார்க் எடுத்து ஆகணும் போகணுமா? அப்பா அடுப்பாயிரம் பார்த்துக்க. எனக்கு தெரியாது, நான் எல்லாத்துக்கும் செல்லம் கொடுப்பேன், இந்த படிக்கிற விஷயத்துக்கு மட்டும் நான் செல்லமே கொடுக்க மாட்டேன். நீ வர வர ரொம்ப படிக்கிற விஷயத்துல ஒரு மட்டமாயிட்டு இருக்க. 9க்கு 9 மார்க்கே எடுத்து வச்சிருக்க. நீ அடிக்கல, நான் அடிக்க போறேன். நீ ஆமா, நீ என்ன பண்ண? நீ 10 மார்க்குக்கு 8 மார்க் எடுத்து வச்சிருக்க. 10 மார்க்குக்கு 8 மார்க் எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 மார்க்கு கம்மியா, அப்ப 2 பேத்துக்கு முன்னாடி கீழே ஓடிட்டு இருக்கீன்னு அர்த்தம். இப்படியா பண்ணுவாங்க? 10க்கு 10 எடுத்தியா, அப்ப நீயும் நாளையிலேருந்து 10க்கு 11 எடுக்கணும், இல்லைன்னா பெல்ட் அடிதான் பார்த்துக்கோ. எனக்கு தெரியாது, 2 பேரும் படிக்கிறதுல கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க பார்த்துக்கோ.